பூமி பூதாளம். இந்த பூமி பூதாளம் மேலே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குள்ளார அந்த பூமி பூதாளம் விளைஞ்சிருக்கும். இந்த பூமி பூதாளம் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி மஞ்சள் இதில் நல்லா கழுவி எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை காய வச்சுட்டிங்கன்னா காய வச்சு எடுத்து பதப்படுத்தி வச்சுக்கணும். பதப்படுத்தி வச்சுட்டு பூமி ஏதாவது நிலம் சேல் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஏதாவது நிலம் சேல்ஸ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி விளைச்சல் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த பூமி பூதாளத்தை மண் சட்டி கலையம் இருக்குல்ல, அந்த கலையத்தில் இதுக்குள்ளார போட்டு அதுக்குள்ளார சில பொருட்கள்லாம் போட்டு அதை பந்தனம் செஞ்சு அதை 4 மூலையில் வச்சிங்கன்னா அந்த பூமி சேல்ஸ் ஆகும். இந்த மூலிகை ஆள் மடக்கினா பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு போகிற மாதிரியே தான் மேலே போயிட்டுருக்கும். மேலே போனதுமே லாஸ்ட்டாக அந்த மரத்தளவுக்கு போனதுமே அந்த கொடி மேலே போயிடுச்சுன்னா அந்த மரம் செத்து போயிடும். அப்போ அந்த மூலிகைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இந்த மூலிகை நாம் யார் வைத்திருந்தாலும் எதிரிகள் நம்மை ஏதாவது செய்வனையோ ஏவலோ ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு திரும்பி அவங்க என்ன நினச்சி நமக்கு செஞ்சுருக்காங்களோ அது திரும்பி அவங்களுக்கு ரிட்டன் போயிடும். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ என்ன நினச்சி செய்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு போயிடும். நாம் அவங்களுக்கு எந்த செய்வனையும் செய்ய தேவையில்லை. அது தானாகவே அது திரும்பி போயிடும். அந்தளவுக்கு ஒரு பவரான மூலிகை ஆள்மடக்கி இருந்தாவே போதும். நமக்கு பாதுகாப்புக்கு ஒரு அற்புதமான மூலிகை ஆள்மடக்கி. இந்த மூலிகை இந்த மரம் பார்த்திங்கன்னா மருத மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத மரம் முருகனுக்கு உகந்த மரம். இது நன்மைக்கு மட்டும் பயன்படும். முருகன் அருள் கிடைக்கும். இந்த மருத மரத்தை வச்சுருந்தோம்னா இந்த பட்டை நிறைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை உள்ள மரம் மருத மரம். அடுத்த மூலிகை இந்த மூலிகை ஏறு சிங்கி. ஏற்கனவே நான் பல வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த ஏறு சிங்கி நேச்சுராக அப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டிருக்கேன். அந்த செடியோட முள் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த மூலிகை பார்த்திங்கன்னா புல்லுருவி அது இருக்குல்லே, புல் போன்று இருக்கிறதுனால இதுக்கு பேர் புல்லுருவின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒட்டு அப்படின்னு சொன்னோம்னா